வாழ்க்கையையும் அவர் அனலாக மாற்றுகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலேயும் அவர் அசைவாடுகிறார். சத்ருவினுடைய அசைவாடுதல் அங்கு இல்லை. பிசாசின் அசைவாடுதலுக்கு அங்கு இடமில்லை. பட்சிக்கிற அக்கினியாக உங்களுடைய வாழ்வு முழுவதும் அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். தீயோ நெருங்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல பரிசுத்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எங்களுக்கு வந்ததான ஆபத்துக்கள், மோசங்கள், வியாதிகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனை எங்களுக்கு தந்த தயவிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே இனி வருகிறதான ஒவ்வொரு பகுதியிலேயும் கூட நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். இப்போது சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 43. சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை